वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ। எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது மாசி மாதம். மாசி மாதம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வழிபாடுகளுக்கு உகந்தமான மாதமா கருதப்படும். மாதத்துலதான் மங்கள வாழ்வை பெறுவதற்கு உகந்தமான மாதமாகவும் கருதப்படும். மேலும் இந்த மாதத்துலதான் புதிய கலைகளை கற்பது, மந்திர உபாசனைகளை பெறுவது, மேலும் புனித நீராடுற ஆன்மீக காரியங்களை சிறப்பா பண்றதுக்கு உகந்தமான மாதம் தான் மாசி மாதம். இந்த மாசி மாதத்துல 12 ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர். விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் முடிவு எடுப்பதுல தடுமாறக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படின்னா விரயம்லாம் சொல்லியே இருக்க வேணாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வாகனத்துக்காக விரயம் பண்ணியிருப்பாங்க. வாகனம் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். சின்ன விஷயம்னு போயிருப்பீங்க, அது பார்த்தா பெரிய செலவுலாம் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த காலம், இந்த மாசி மாதம் என்பது உங்கள் வாழ்க்கை நிறைய பயண திட்டங்களை போடுவாங்க. பயண திட்டங்கள் இருக்கும். பயணங்கள் என்பதற்கு குறிப்பாக என்னென்னாக்கா ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அதிகமாகும். இல்லை நிறைய நண்பர்களுடன் சேர்ந்து எங்கேயாவது ஒரு மாநாட்டில் போய் கலந்துக்குது. ஸோ ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயத்தில் போய் பங்கேற்பது, நிறைய நம்மளுடைய நட்பை விரிவாக்கம் செய்வது. ஏன்னா மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா எதையாச்சும் ஒன்றுத்துல மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு எண்ணம் வரும். சரிங்களா? எங்கேயாவது நீங்கள் ஏதாவது தனத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த மாதிரியான எண்ணங்கள், வாய்ப்புகள் எல்லாமே வரும். ஸோ எப்போதும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போய் அதுவே உங்களுடைய கையிருப்பை காலியாகக்கூடிய வாய்ப்புகள் என்பதுக்கு. மேலும் இந்த காலத்தில் என்னன்னாக்கா நிறைய கௌரவ பதவிகள், அரசியல்வாதிகளுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களை நாடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா மருத்துவ விரயம் என்பது இருக்குது. இந்த காலத்தில் எப்படியும் ஒரு மெடிக்கல் செக்கப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை என்னன்னாக்கா ஒரு மெடிக்கலில் போயிட்டு யாருக்காவது ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இந்த காலம் யாராவது கேட்டாங்கன்னா கூட, ஒரு உதவி கேட்டாங்கன்னா கூட நீங்கள் அவங்களுக்கு உதவுவதன் மூலியமாக உங்களோட மருத்துவ விரயத்தையும் சரி செய்து கொள்ள முடியும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னன்னாக்கா மனைவி வழியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு செலவு வச்சுன்னு தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். இல்லை நண்பர்கள் எல்லாமே ஒரு செலவு ஏற்படுத்தி கொள்வாங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சை குறைங்க, வருமானத்தை பெருக்கிங்க. நன்றி, வணக்கம். எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி, வணக்கம்.